இந்த பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நமக்கு ஆண்டவர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபேசியருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் முதல் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபையின் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவருடைய மகா மேன்மையான மகத்துவத்தையும் அவருடைய வல்லமைகளையும் நீங்கள் பார்க்கும்படிக்கு, அவருடைய மகிமையான அனுபவங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய மகா மேன்மையான காரியங்களை பார்க்கும்படிக்கு உங்க எல்லாருக்கும் பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இது எவ்வளவு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வாகனம் வேண்டும், உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், உங்களுக்கு இந்த நன்மை வேண்டும் என்று சொல்லி நான் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லவில்லை. இங்கே அவர் சொல்றாரு, அப்ப அந்த ஆசீர்வாதம் எல்லாம் அவசியம்தான், ஆனாலும் அதோடு கூட மகிமையான அனுபவங்களை பார்க்கிற ஒரு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன், ஆகையினால இந்த ஆசீர்வாதங்களுக்காக, இந்த மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் என்கிற இந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்லாம அவர் சொல்றாரு, அவருடைய மகா மேன்மையான அவருடைய மகத்துவமான கிரியைகளையும் செயல்களையும் காரியங்களையும் பார்க்கும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று அவர் சொல்றார். இந்த பிரகாசமான மனக்கண்கள் நமக்கு ரொம்ப அவசியம். இது கடைசி காலம். ஆகவே இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் நமக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள், அவருடைய வசனத்தின் வெளிப்பாடுகள், இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் தர வேண்டும். ஆண்டவர் தாமே இன்றைக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை நமக்கு அவர் தந்தருளுவாராக. பவுல் சொல்றாரு, இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அருளி செய்வார் என்று சொன்னால், நம்முடைய கண்கள் பிரகாசமான தெளிவான காரியங்களை பார்க்கிற நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களாய் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அவருடைய மகத்துவங்களை பார்க்க முடியும், அவருடைய ஆழமான வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். இங்கே இன்றைக்கும் நான் உங்களோடு கூட பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தரும்போது என்னென்ன காரியங்களை நாம் பார்க்க முடியும், என்னென்ன அப்டேட், என்னென்ன உயரிய நிலைமைக்கு, ஆவிக்குரிய உயரிய நிலைமைகளுக்குள்ள நாம் எப்படி போக முடியும் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட
பேச விரும்புகிறேன். நீங்கள் என்னுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை கேட்க நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்க. ஆகையினால ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை ஆண்டவர் அவர் தந்தருளுவார். அல்லேலூயா, ஆமென். இங்கே 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனம் 14 முதல் 17 வரை வாசிக்கும் போது இந்த சம்பவம் நீங்கள் அறிந்த ஒன்று. எலிசா தீர்க்கதரிசியை கட்டி பிடித்து கொண்டு வரும்படிக்கு சீரிய இராணுவம் எலிசாவுக்கு விரோதமாய் அங்கு ஒரு படை திரண்டு போகிறது. இந்த சீரிய இராணுவம் போய் எலிசாவை பிடித்து கொண்டு வரும்படிக்கு அவங்க போய் அந்த மலைகளில் குவிந்து இருக்கிறாங்க. எலிசா தேவனுடைய சமூகத்தில் வீட்டிற்குள்ள இருக்கிறார். எலிசாவினுடைய வேலைக்காரர் அதிகாலமே எழுந்து அவர் வெளியில புறப்பட்டு வருகிற போது அவர் வெளியில வந்து பார்க்கிறார். அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கிற மலைகள்ல இந்த சீரிய இராணுவம் எலிசாவை பிடிக்கும்படிக்கு குதிரைகளும் இராணுவங்களும் அந்த இடத்துல சூழ்ந்து நிற்கிறதை இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கிறார். இவர் அதை பார்த்தபோது ஓடி போய் எலிசாவின் இடத்துல சொல்லுகிறார், என் ஆண்டவனே, நம்மை சுற்றிலும் சீரிய இராணுவம் சூழ்ந்து இருக்கிறது, நாம் என்ன செய்வோம், நாம் என்ன செய்தோம், நம்மை அவர்கள் பிடிக்க போகிறார்கள் என்று சொல்லி பயந்து பதற்றத்தோடு கூட நடுங்கி போய் எலிசாவின் இடத்துல இந்த வேலைக்காரன் அவர் முறையிடுகிறார். உடனே எலிசா ஆண்டவருடைய சமூகத்தில் இங்கே பவுல் எபேசியர் 1:19 அவர் ஜெபித்தது போல எலிசா இங்கே ஜெபம் பண்றார். ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் இவருடைய கண்களை இன்றைக்கு திறந்தருளுங்க, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி எலிசா அவருடைய வேலைக்காரனுக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்படின்னா அவர் ஒரு குருடன் அல்ல, அவர் நல்ல பார்வை திறன் உள்ளவர் தான். ஆனாலும் அவர் மாம்ச கண்கள் அவருக்கு திறக்கப்பட்டு இருந்தது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை. இப்போ எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும், இவனுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிற போது ஆண்டவர் எலிசாவினுடைய ஜெபத்தை கேட்டு எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். இப்போ கண்கள் திறக்கப்பட்டவனாய், இப்போ அவன் கண்கள்ல சற்று ஆண்டவர் கொஞ்சம் தெளிவை கொடுத்ததற்கு பிறகு, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதற்கு பிறகு, அவனுடைய கண்கள் பிரகாசம் அடைந்ததற்கு பிறகு அவன் வெளியே புறப்பட்டு போய் மீண்டும் பார்க்கிறான். எலிசாவை சுற்றிலும் அவர்கள் சீரிய இராணுவங்கள், சீரிய இராணுவ படை மாம்சத்தில் ஆயுதங்களை அவர்கள் ஏந்தி நின்றார்கள். ஆனால் எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதும், எலிசாவை சுற்றிலும், தேவ மனிதனை சுற்றிலும் அக்கினி ரதங்கள் சூழ்ந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் பெரிய கூட்டம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். இருளிலே நடந்தாலும், மரண பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறார். எப்பேற்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் உபத்திரவத்தின் பாதையில நாம நடந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பிரயாணப்படுகிறார், நம்மோடு கூட வருகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போறேன், நான் உனக்கு முன்னே போய் உனக்கு தடையாய் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன், தடைகளை உடைத்து போடுவேன்,
தடைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவேன், கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாதுகாவல் யார் அப்படின்னா ஆண்டவருடைய கரம் தான். ஆண்டவர் தான் தேவனுடைய ஜனங்களை அவர் பாதுகாக்கிறார். இந்த சீரிய ராணுவம் ஏதோ அவர்கள் சுமக்கிற அளவுக்கு தக்கதாய் ஆயுதங்களை கைகள் ஏந்தி இருக்கிறாங்க. மாம்ச குதிரைகள், மாம்சமும் இரத்தமும் உள்ள குதிரைகள், மாம்சமும் இரத்தமும் உள்ள ஆயுதம் தரிக்கப்பட்ட மனிதர்கள். ஆனால் இவர்களை சுற்றிலும், எலிசாவை சுற்றிலும் தேவனுடைய சேனை அங்கே இறங்கினது. அக்கினி ரதங்கள். இப்போ இந்த மாம்சத்தில் இருக்கிற இரத்தமும் மாம்சமும் இருக்கிற இந்த இராணுவத்திற்கும் அக்கினி ரதங்களாலே சூழப்பட்டிருக்கிற தேவனுடைய சேனைக்கும் யுத்தம் என்று சொன்னால் நெருங்கவே முடியாது. தேவனுடைய சேனையை நெருங்கவே முடியாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளையை எந்த சேனையும் நெருங்க முடியாது. ஜெபிக்கிற சபையை எந்த சத்துருவும் மேற்கொள்ள முடியாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளையை எந்த சத்துருவாலும் எந்த மனிதனாலும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் ஒருபோதும் அவர் அனுமதி கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கைகள் நீட்டி வர அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த எலிசா ஜெபிக்கிற போது ஆண்டவர் எலிசாவினுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வேலைக்காரனின் கண்களை திறந்தது போல நீங்கள் இன்னைக்கு இந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை நீங்கள் கேட்கிற போதே நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கண்கள் திறந்தருளுங்க. என் கண்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் மாமிச கண்களால பார்க்க கூடாது. ஆவிக்குரிய கண்களை எனக்கு தாங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. தெளிவானவைகளை பார்க்க உதவி செய்யும். உம்முடைய சேனைகளை பார்க்கணும். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கணும். உங்க ஆழங்களை பார்க்கணும். உங்க நடத்துதல்களை பார்க்கணும். உங்க கிரியைகளை பார்க்கணும். ஆண்டவரே, உங்களுடைய நடத்துதல்கள் ஆச்சரியமான உம்முடைய செயல்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவர் என்று சொல்லி விரும்பி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க ஆண்டவர்ன்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட நீங்க இந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயம் எலிசாவினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய கண்களை திறப்பார். அல்லேலூயா. இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை தொட்டு அவனுடைய பார்வையில இன்னும் கொஞ்சம் சக்தியை, அதாவது தம்முடைய வல்லமையை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்து அவருடைய கிருபையுள்ள கரத்தினாலே நம்மை தொட்டு நம்முடைய கண்கள்ல கொஞ்சம் பிரகாசத்தை ஆண்டவர் தரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இங்கே புதிய ஏற்பாட்டில் யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம், நீங்கள் அறிந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு குருடன், பிறவி குருடன். இந்த பிறவி குருடனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் பிறவி குருடனாய் இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். எப்படி சுகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அவனை அழைத்து அங்கே தன்னுடைய உமிழ் நீரினால சேற்றை உண்டு பண்ணி அந்த சேரை எடுத்து இந்த பிறவி குருடனுடைய கண்களிலே அவர் பூசுகிறார். பூசினதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றார், நீ போய் சீலோவாம் என்கிற அந்த குளத்தில நீ அந்த கண்களை கழுவி கொண்டு வா, கழுவு, நீ பார்வை அடைவா என்று ஆண்டவர் அனுப்புகிறார். இவன் போகிறான். இவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் தட்டாம ஆண்டவர் அவருடைய கண்களில் தன்னுடைய உமிழ் நீரினால சேற்றை உண்டு பண்ணி 2 கண்களையும் பூசி அனுப்புகிறார். போய் அந்த குளத்திலே, சீலோவாம் குளத்திலே கழுவு, குணம் பெறு, சுகமடைவாயாக என்று அனுப்புகிறார். இப்ப இவன் போகிறான்.
இவன் போய் அந்த சீலோவாம் குளத்திலே பிறவி குருடன், அந்த சீலோவாம் குளத்திலே போகும்போது தடவி அவன் போகிறான். அங்கே போய் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த தண்ணீர்ல, அந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை எடுத்து தன் கண்களை அவன் கழுவினதற்கு பிறகு அவன் பார்வையடைந்தான். பிறவி குருடன் பார்வையடைந்தான். அவன் இதுவரைக்கும் அந்த ஆண்டவர் சேற்றை பூசின அவன் போய் அந்த குளத்தில் நின்று அந்த தண்ணீரை மொண்டு அவன் கண்களை கழுவுகிற அந்த நேரம் வரைக்கும் அவன் எல்லாவற்றையும் இருட்ட தான் பார்த்தான். இருள் அவனை சூழ்ந்திருந்தது, இருள் அவனை மேற்கொண்டிருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவன் கீழ்ப்படிந்து அவன் போய் சீலோவாம் குளத்திலே அந்த தண்ணீரை மொண்டு அவன் கண்களை சுத்தம் செய்கிற போது, அந்த சேற்றை கழுவி அவன் கண்களை அவன் கழுவுகிற போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். அவன் இதுவரையும் இருளை பார்த்தவனுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் அவனுக்கு பார்க்கும்படிக்கு கிருபை செய்தார். இருள் அவனை மேற்கொண்டிருந்தது, இருளின் பிள்ளையாய் இருந்தான். வெளிச்சம் கொஞ்சம் கூட அவனுடைய கண்ணிலே பிரவேசிக்கவில்லை. வெளிச்சம் அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்கு பிறகு வெளிச்சத்தின் பிள்ளையாய் அவன் மாறினான். அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாறி போகும்போது தடவி மற்றவருடைய உதவியை எதிர்பார்த்து போனான். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அற்புதம் பெற்ற பிறகு, அவனுடைய பார்வை தெளிவடைந்த பிறகு அவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அவன் எதையும் தடவி அவன் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருளில் இருந்து ஆண்டவருடைய கரம் அவனை வெளிச்சத்தின் நடுவில் கொண்டு வந்தது. கைகளை நீட்டி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த 9வது அதிகாரத்தில் இந்த பிறவி குருடனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இப்போ இவன் அற்புதம் அடைந்தவனாய், சுகம் அடைந்தவனாய், சொஸ்தம் அடைந்தவனாய், அவனுடைய கண்கள் பார்வை திறன் அடைந்தவனாய், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உடையவனாய் அவன் மீண்டும் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்த, அதாவது அவன் தங்கி இருந்த அந்த இடத்திற்கு, அவன் மக்கள் நடமாடுகிற இடத்திற்கு வரும்போது எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் குருடன் அல்லவா? இவன் பிறவி குருடன் தானே? அவன் இங்கேதானே உட்கார்ந்து இருந்தான். மற்றவருடைய உதவி அவன் எதிர்பார்த்தவன் அல்லவா? சிலர் சொல்றாங்க, இல்ல இல்ல அது அவன் இல்லை, அவனை போலவே இவன் இன்னொருத்தன் அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், இல்ல 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 அவன்தான் நான். நேற்று வரைக்கும் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் குருடனா தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை தொட்டதற்கு பிறகு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ததற்கு பிறகு நான் என்னுடைய கண்கள் பிரகாசம் அடைந்து விட்டது, என் வாழ்க்கை முழுவதும் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி அங்கு தேவனுடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்துகிறான். அங்கு கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் வந்து அவனை பிடித்து சொல்றாங்க, நீ பிச்சைக்காரன் அல்லவா? நீ குருடன் அல்லவா? நீ குருடனா இருந்தியே, உனக்கு பார்வை எப்படி கிடைச்சது? உனக்கு பார்வை எப்படி வந்தது? நீ எப்படி பார்வை அடைந்தாய்? சொல்ல வேண்டும் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான். வாசிங்கள் வசனம் 1 யோவான் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவன் சொல்லுகிறான், அவனிடத்தில் கேள்வி கேட்ட ஜனங்களிடத்தில் அவன் சொல்லுகிறான், அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அவங்க கேள்வி கேட்கிறாங்க, உனக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு? யார் செய்தா? என்ன நடந்தது சொல்லு. அவனிடத்துல கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், இயேசு என்கிற ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை குறித்து இதுவரைக்கும் கேள்விப்படாதவன் பல பேர்கள் அவன் கேள்விப்பட்டிருப்பான். பல பேர்கள், பல நபர்களை அவன் அந்த இருளின் அனுபவத்தில் இருக்கும்போது அவன் பல சூழ்நிலைகளை அவன் அறிந்திருந்தான். இப்ப அவன் சொல்றான், அவனிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, யார் உனக்கு அற்புதம் செய்த? அவன் சொல்றான், எனக்கு அற்புதம் செய்தவர், என்னை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர், என் சாபங்களை உடைத்தவர், என்னை ஆசீர்வதித்தவர் ஒருவர் உண்டு, அவர் பெயர் இயேசு. அல்லேலூயா. இயேசு என்று அவருடைய நாமத்தை சொல்லுகிறான்.
இயேசு என்று ஒருவர் வந்தார், அவர் என் கண்களில் சேர பூசினாரு, அந்த சீலோவாம் குளத்துல போய் கழுவ சொன்னாரு, அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு. ஜனங்கள்லாம் போயிட்டாங்க. திரும்பவும் ஒரு கூட்டம் ஜனம் வந்து அவனிடத்துல அவனை தொந்தரவு பண்றாங்க. தயவு செய்து மறைக்காம நீ எனக்கு சொல்லணும், எங்களுக்கு சொல்லணும், என்ன நடந்தது, என்ன நடந்தது சொல்லு, மீண்டும் சொல்லு, உனக்கு யார் அற்புதம் செய்தா, என்ன நடந்தது, நீ பிச்சைக்கா, நீ குருடன் தானே, நீ இங்கே தானே உட்கார்ந்து இருந்த, மற்றவருடைய உதவியை எங்களுடைய உதவியெல்லாம் நாடினவன் தானே, தயவு செய்து சொல்லு, உனக்கு யார் அற்புதம் செய்தா, உனக்கு என்ன நடந்தது அவனிடத்துல கேட்கும்போது முன்னே அவன் சொன்னா இயேசு என்கிற ஒருவர். இப்போ அவன் சொல்றான், ரெண்டாவது விசை ஜனங்க கேள்வி கேட்கும்போது அவன் அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? வாசிங்கள் 17வது வசனம், யோவான் 9:17. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் சொல்லுகிறான், அவர் தீர்க்கதரிசி என்றான். அல்லேலூயா. முதல்ல இயேசு என்றான். இரண்டாவது பாருங்க, அவனுடைய கண்கள் பிரகாசம் அடைந்ததற்கு பிறகு அவனுடைய ஆவிக்குரிய நிலைமைகள் பாருங்க, அவன் அதிக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். இயேசு அவனை தொட்டதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறுகிறது பாருங்க. முதல்ல இயேசு என்கிற ஒருவர் அப்படின்னா, ரெண்டாவது அவனை கேட்கும்போது அவன் சொல்றான், அவர் இயேசு, ரெண்டாவது அவர் தீர்க்கதரிசி என்கிறான். அல்லேலூயா. அவர் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தீர்க்கமான முடிவை தருகிறவர், தீர்க்கமான ஆசீர்வாதத்தை தருகிறவர். அல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு தீர்க்கமான முடிவை கொடுக்கிறவர் என்று இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். முதல்ல இயேசுன்னா, இரண்டாவது தீர்க்கதரிசி என்கிறான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது, மகிமைப்படட்டும். இயேசு ஒருவனை தொட்டு அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்போது என்ன நடக்கும்? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிலைமைக்கு அவன் போவான். அவருடைய மகத்துவமான செயல்களையும் ஆழங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். ஆழத்துக்குள்ள அவன் போயிட்டே இருப்பான். ஒரு நீச்சல் ஆழத்துக்குள்ள அவனுடைய வாழ்க்கை உள்ள போய்கொண்டே இருக்கும். அநேக அனுபவங்களுக்கு அவன் சொந்தக்காரனாய், அநேக அனுபவங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் அவனை கொண்டு போவார். அல்லேலூயா. முதல்ல இயேசு என்றான், இரண்டாவது தீர்க்கதரிசி என்றான், மூன்றாவது திரும்பவும் இந்த ஜனங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு அவனிடத்துல மீண்டும் வந்து அவனை தொந்தரவு பண்றாங்க. தயவு செய்து சொல்லு, என்ன நடந்தது, எப்படி அற்புதம் நடந்தது சொல் என்று அவனை கேட்கும்போது இங்கே அவன் என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க 9வது அதிகாரத்துல இங்கே வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான். நன்றாய் கவனிங்க. யோவான் 9:35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மேலே நீங்கள் வாசிக்கும் போது அந்த ஜனங்கள் வந்து அவனிடத்தில் திரும்பவும் கேட்கிறாங்க, உனக்கு எப்படி அற்புதம் நடந்தது, என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா. அவர் பரத்திலிருந்து வந்தவர். பரலோக தகப்பன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார், அனுப்பப்பட்டவர். உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக மரிக்கும்படிக்கு வந்த தேவனுடைய குமாரன், பரலோக தகப்பனாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன்.
அவர் பரலோகத்தில் இருந்து தேவனிடத்தில் இருந்து வந்தவர் என்று அவரை குறித்து அவன் அறிக்கை செய்கிறான். முதல்ல இயேசுன்னா, இரண்டாவது தீர்க்கதரிசி என்றான், மூன்றாவது அவரை குறித்து சொல்லுகிறான் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அவர் தேவனிடத்திலிருந்து வந்ததுனாலதான் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடிந்தது. நீங்களும் அவரிடத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும்னா, உங்க வாழ்க்கை மாற்றப்படணும், உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும், உங்க சூழ்நிலைகள் மாறணும், பாவ சூழ்நிலைகளை விட்டு நீங்க வெளியில வரணும், இந்த சாபத்தின் பிடியிலிருந்து நீங்க வெளியில வரணும்னா, பரலோகம் நமக்கு கொடுத்த, பரலோகத்திலிருந்து வந்த, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட இயேசுவினிடத்தில், அவரிடத்தில் போங்க அப்படின்றான். நான்காவது இன்னும் ஒரு படி அவன் மேல போய் ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். வசனம் 9வது அதிகாரம் 36, 37, 38 வாசிக்கும் போது, இங்கே 37வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய். 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிறவர் அவர்தான் என்றார். அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் என்றார். உடனே 38வது வசனத்துல உடனே அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறவர் தேவனுடைய குமாரன், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவன் ஆண்டவரை பணிந்து அவருடைய பாதத்தில் விழுந்தான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், He is Lord, நீர்தான் என்னுடைய தெய்வம், நீர் என்னுடைய ஆண்டவனாய் இருக்கிறீர், எனக்கு அற்புதம் செய்த என் கர்த்தராய் இருக்கிறீர், ஆண்டவரே என்று அழைத்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஒரே ஒரு குருடன், அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்து அவனுடைய வாழ்க்கையில பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்ததினால, அவனுடைய கண்கள் பிரகாசம் அடைந்ததினால இயேசு கிறிஸ்துவை அவன் நான்கு நிலைமைகள்ல அவன் உயர்த்துகிறான். அவர் இயேசு. ஜனங்கள் நடுவில் அவன் சொல்றான், அவர் இயேசு, பாவத்தை ரட்சிக்க வந்தவர், பாவிகளை ரட்சிக்க வந்தவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் என்று ஜனங்களுக்கு அவன் சொல்லுகிறான். இரண்டாவது ஒரு படி மேல தீர்க்கதரிசி என்றான். மூன்றாவது அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்கிறான். நான்காவது அவரே தேவன், அவர் ஆண்டவர் என்று ஆண்டவரை அவன் பணிந்து கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்கள் உங்கள் கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மாறும்போது, ஆண்டவருடைய தொடுதலினால நீங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை பெறும்போது, உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகா மேன்மையான மகத்துவங்களையும் ஆழங்களையும் வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளையும் மகத்துவங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கண்களை ஆண்டவர் தொடணும். உங்க கண்களை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நீங்கள் கேட்கணும், ஆண்டவர் என் கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களை மாற்றும் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் உங்கள் கண்களை பிரகாசமுள்ள மனக்கண்களாய் மாற்றுவார்.